பல உயிர்களை காணிக்கையாக்கி புரட்சி செய்து இந்தியா 70 ஆண்டுகளுக்கு முன் வெள்ளையனிடமிருந்து விடுதலை பெற்று குடியரசை நிறைவேற்றியது. இன்று 68வது குடியரசு தின விழா. ஆனால் இம்முறை சற்றே ஒரு புதிய மாற்றத்துடன். ஆம், மாற்றம் மட்டுமே மாறாத ஒன்று. பல இடங்களில் இந்திய மூவர்ண கொடி விண்ணோக்கி பறந்தாலும் பலரின் மனதில் அரைக்கம்பத்தில் மட்டுமே பறக்கிறது, உணர்விலும் கூட கொட்டி கிடக்கிறது காரணங்கள். ஆனால் அந்த காரணங்கள் அனைத்தும் ஒன்றை மட்டுமே சுட்டிக்காட்டுகிறது. இது வரலாற்று மிக்க பெருமையான ஒரு நாள். ஆனால் வர்ணங்களில் பொலிவு இல்லை, மக்களிடம் அமைதி இல்லை, ஜனநாயகத்தின் உண்மை அர்த்தம் தேடி வென்றாரும் இல்லை. நடைமுறைக்கு மாறாக இந்த குடியரசு இருக்க காரணம் என்ன? குடிமக்களை கொடுமை செய்து பிரம்மாண்ட குடியரசு எதற்கு? வரலாறுகள் அழிவதன் விழிப்புணர்வுகள் இல்லாதது ஏன் என்பதே பல தரப்பட்ட மக்களின் மௌன கேள்விகளாக இருக்கின்றன. மக்கள் பிரச்சனைக்காக மக்கள் குரல் கொடுத்ததும் கோஷங்கள் எழுப்பியதும் குற்றமா? மாணவன் என்ற அபூர்வ சக்தி உணர்வு பொங்க தனது பாரம்பரியத்திற்காக போராடியது குற்றமா? அல்லது போராட்டத்தை போராட்டமாக எடுத்து செல்லாமல் புதுமை வடிவில் கொண்டு சென்றது குற்றமா? பல விமர்சனங்களை தாங்கி பொறுத்து கொண்டிருந்த மாணவ செல்வங்களும் இளைஞர் சமூகத்தினரும் பொறுமையை கையாண்டது புரட்சியின் தொடக்க நாளுக்கு முன்வரை மட்டுமே. இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பவர்கள்தான் இன்று செய்து முடித்தார்கள். கள்ள பருந்துகளுக்கு நடுவே மாட்டி உயிருக்கு போராடி கொண்டிருந்த நம் அடையாளத்தை மீட்டெடுத்தவர்கள் இவர்களே. தலைமை இல்லாமல் ஒரு கூட்டம், தலைவன் இல்லாத ஒரு புரட்சி போராட்டம், ஜாதி மத வேறுபாடின்றி ஒரே நோக்கத்தோடு செயலாற்றும் எம் தமிழ் மக்கள். ஒரு வாரத்திற்கும் மேலாக தொடர்ந்த போராட்டம். வெவ்வேறு தொப்புள் கொடியில் பிறந்த தமிழ் மக்கள் அண்ணன் தங்கையாக வேறுபாடின்றி அக்கறை கொண்டு போராடினர். போராட்ட வீரர்களுக்கு தமிழ் உறவினர் சார்பாக குடிநீரும் உணவுகளும் வழங்கப்பட்டது. யார் எவர் என்று தெரியாது. ஆனால் இந்த களத்தில் இருந்த அனைவருமே எம் சொந்தக்காரர்கள் என்று உணவுடன் சேர்த்து அன்பையும் பரிமாறினர். கடற்கரையில் குடிநீரை வாரி வழங்கினர். நம் எதிரே நல்ல குடி தண்ணீர் எப்படி வந்தது என கடலே வியந்தது. வீட்டில் தான் சாப்பிட்ட எச்சில் தட்டையே எடுக்க மறுத்தவன் கடற்பகுதியே சுத்தம் செய்து ஒழுக்கம் பாராட்டினார். இத்தனையும் செய்ததற்கான காரணம், இந்த போராட்டத்திற்கான ஒரே நோக்கம், உலகம் தொடக்க முதலே வாழ்ந்து வரும் எம் தமிழனின் வீர பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு என்பதை பாதுகாக்கவே. போராட்டம் வெற்றி கண்டது. ஆனால் போராளிகள் குற்றவாளிகளாக சித்தரிக்கப்பட்டனர். சக மக்களாகிய பாதுகாவலே மக்களாகி மனமுடைய செய்தது. ஒரு வார போராட்டத்தில் போர்க்குரல் கொடுத்த பெண்கள் ஆக்ரோஷமாக தாக்கப்பட்டனர். அமைதி பூங்காவாய் புரட்சி செய்து வெற்றி கண்டு விட்டார்கள். ஆனால் அந்த அமைதியில் தீ வைத்து கலவரமாய் ஏன் மாற்ற வேண்டும்? உனக்காகவும் சேர்த்துதானே இந்த கோஷங்கள். பிறகு ஏன் இந்த முரண்? 2 மணி நேரம் பொறுத்திருந்தால் போராட்டக்களம் சப்தமின்றி கலந்திருக்கும், குப்பையிலும் சேர்ந்து. ஆனால் இந்த கொச்சை செயலை செய்து தெளிவான நதிக்கு களங்கம் ஏன் உண்டாக்க வேண்டும்? பெற்ற வெற்றியை கொண்டாட முடியாமல் திண்டாடி தவிக்கிறோம். ஆனால் சிறிய கவலை கூட இன்றி மேற்கூட்டம் புன்னகைத்து கொண்டிருக்கிறது. விடுதலை பெற்றும் அடிமைகளாக ஒரு வாழ்க்கை, சொல்வதை கேட்டு அதன் வழியில் ஒரு பயணம். எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு. அதுபோலதான் இந்த புரட்சியும். இது எழுச்சியின் துவக்கமே. இனிவரும் காலம் இளைஞர் காலம். புதிய எண்ணங்களை கொண்டு நாளை நிச்சயம் ஒரு புதிய விடியல் உருவாக்கப்படும். அதுதான் உண்மையான வெற்றி முழக்கம் ஓங்கி ஒலிக்கப்படும். நாங்க நினைக்கிற மாதிரி நீங்களும் நினைச்சீங்கன்னா உறுதிமொழி எடுங்க. கண்டிப்பா நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி நம் நாடு வல்லரசா மாறும். நாடும் நம் நாடு. எங்க உரிமைகளுக்கு பிரச்சனை வந்தா கண்டிப்பா எதிர்த்து குரல் கொடுப்போம். இந்திய நாட்டு பொருட்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்போம். நம் நாட்டில் உற்பத்தியாகும் பொருட்களை மட்டும் பயன்படுத்துவோம். விடியும் விடியும் உள்ளம் நம் நாட்டு கலாச்சாரங்களையும் அடையாளங்களையும் பாதுகாக்க போராடுவோம். விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம்.
விடியும் விடியும் உள்ளம் மயங்காது. வரும் தலைமுறைக்கு கல்வியுடன் சேர்த்து விவசாயத்தையும் கற்றுக் கொடுக்கும். ஒன்றான பாரதம் உன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலும் எம் தமிழ் மொழியையும் அதன் பாரம்பரியத்தையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம்.